கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, திருக்குரானின் தோற்றுவாய் என்ற பெயரிலே ஒரு அத்தியாயம் இருக்கிறது. நமக்கு தெரியும், சூரா ஃபாத்திஹா. சூரத்துல் ஹம்த் என்றும் சொல்வார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா என்று சொல்வார்கள். அதேபோன்று குரானினுடைய உம்மா, தாய் என்றும் அதற்கு சிறப்பு பெயர் உண்டு. இப்படி பல பெயர்களிலே சபுல் மசானி, மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப ஓடப்படுகிற 7 வசனங்கள் கொண்ட அதி அற்புதமான ஒரு அத்தியாயம். நம் எல்லோருக்கும் தெரிந்த அத்தியாயம். நம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே, தொழுகையிலே, என்ன தொழுகையானாலும் எல்லா ரக்காத்துகளிலும் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தியாயம். அதனுடைய துவக்க வசனம் என்ன பொருள்? எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தாரின் அதிபதியாம் அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். இதுதான் அந்த வசனத்தினுடைய பொருள். அன்பான சகோதரர்களே, புகழை தாங்கி அந்த வசனத்தின் துவக்கம் இருக்கிறது. நாம் இன்று அல்ஹம்துலில்லா என்று நம் வாழ்க்கையில் எத்தனை முறை இறைவனை புகழுகிறோம் என்று நாம் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். பல்வேறு அருளை அவனிடத்திலிருந்து வாங்கி சுவைத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவனுடைய அனுக்கிரகத்தில்தான் நாம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். அவனை நினைத்து உள்ளபடியே ஆள் மனதிலிருந்து எத்தனை தடவை நம் நாவுகளில் அது புகழாக வெளிப்படுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஓரளவு நல்ல உணவுகளை இறைவன் நமக்கு தருகிறான். இன்னைக்கும் பசியால் பட்டினியால் கால் வயிற்றை கூட நிறைக்க முடியாத ஜனங்கள் உலகத்தில் அதிகம் உண்டு. இன்னும் சில மக்கள் நாம் சாப்பிட்டு போட்ட மிச்சத்தை, எச்சிலை எடுத்து அதையே தனக்கான உணவாக தேடுபவர்களும் உண்டு. சாப்பாட்டின் முடிவிலே நம்மிலே எத்தனை நபர்கள் மனதார அல்ஹம்துலில்லா என்று சொல்கிறோம்? நல்ல தண்ணீரை அல்லாஹ் தருகிறான், குடிக்கிறோம். உப்பு இல்லை, அதிலே தனக்கான உடலுக்கான சத்துக்களை எல்லாம் அந்த தண்ணீர் தருகிறது. தாகத்தை தீர்க்கிறது, உடலுக்கு புத்துணர்ச்சியை தருகிறது. குடித்து முடிந்தவுடன் எத்தனை தடவை எத்தனை நாள் நாம் மனதார அல்ஹம்துலில்லா சொல்லியிருக்கிறோம்? உடல் உறுப்புகள் எல்லாம் முடிந்த அளவுக்கு சலாமத்தாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம், கை இல்லை, கால் இல்லை, பார்ப்பதற்கு கண் இல்லை, இருக்கிறது ஆனால் பார்வை இல்லை. உடல் உறுப்புகள் இருக்கிறது ஆனால் சில உறுப்பு செயல்படவில்லை. அவர்களையெல்லாம் பார்க்கிற பொழுது எல்லாமும் இருக்கிறது, எல்லாமும் சரியாக செயல்படுகிறது. இதெல்லாம் செயல்படுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹ்வே எல்லா புகழும். எத்தனை தடவை நாம் ஆள் மனதிலிருந்து சொன்னோம்? அல்லாஹ் நமக்கு பெற்றவர்களை தந்தான். நம்மை வளர்க்க நம்முடைய பெற்றோர்கள் இருந்தார்கள், இருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் இன்னைக்கும் எத்தனையோ பிள்ளைகள் அனாதைகளாக சுற்றி கொண்டிருக்கிறார்கள். ஊர் தெரியாது, பேர் தெரியாது, எந்த குடும்பம் வம்சம் தெரியாது. பெத்துவிட்டு அப்படியே தூக்கி எறிந்துவிட்டு அல்லது பெத்த நிலையிலேயே கதி என்று விட்டுவிட்டு அனாதைகளாய், ஆதரவற்றவர்களாய் எத்தனை பிள்ளைகள் வாழுகிறார்கள். பெற்றோர்களை தந்த அல்லாஹ்விற்கு நாம் எத்தனை முறை நன்றி கூறுகிறோம்? நமக்கென்று சந்ததிகள் இருக்கிறது. நம்முடைய வம்சத்தொடர் அந்த சந்ததிகளின் வழியாக நீண்டு போய் கொண்டிருக்கிறது, இல்லையா? ஆனால் திருமணமாகியும் பல்லாண்டுகள் ஏங்கி தவமாய் கிடக்கிறார்கள் எத்தனையோ தம்பதிகள். எங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று, எங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை வாரிசு. அந்த குழந்தை வெள்ளையோ கருப்போ, நெட்டையோ குட்டையோ, அறிவாளியோ அல்லது அறிவில் குறைந்தவரோ, அதுவெல்லாம் எங்களுக்கு முக்கியமல்ல. எங்களுக்கு வேண்டும் ஒரு பிள்ளை. அன்பர்களே, பிள்ளைகளை அன்பளிப்பாக அல்லாஹ் தந்தான். அந்த அல்லாஹ்வை நம் பிள்ளைகளை பார்க்கிற பொழுது, வளர்க்கிற பொழுது, இதை தந்தவன் என் ரப்பு, எனக்கென்று வாரிசை தந்தான், அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை தடவை சொன்னோம்? ஆரோக்கிய சீர்கேடுகள் நிறைந்த உலகம் இன்று. படுத்த படுக்கையில் பல்லாண்டுகள் கிடப்பவர்கள் இன்னைக்கு நிறைய உண்டு. கால்கை முடமாக்கப்பட்டு போய் எல்லாமே படுக்கையில், சிறுநீர், அவர்களின் உடல் உபாதை எல்லாம் படுக்கையில். ஆனால் இன்றைக்கு நமக்கு வல்ல அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்தான். ஒவ்வொரு முறையும் அந்த ஆரோக்கியத்தை சுவைத்து தீர்க்கிற பொழுது அல்ஹம்துலில்லாஹ் என்று எத்தனை தடவை சொன்னோம்? சுருங்க சொன்னால்
நிமிட பொழுது ஆனாலும் சரி, ஒவ்வொரு நிமிடமும் அந்த அல்லாஹுவின் அருளை சுவைத்து கொண்டிருக்கிற நாம் அவனை மனதார புகழ்ந்தோமா, அவனை மனதார நினைத்தோமா என்பதுதான் உங்களுக்கும் எனக்குமான கேள்வி. அல்லாஹ் சொல்லுகிறான், வஇன் தஉது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா. உங்களின் மீது உங்கள் இறைவன் கொட்டி இருக்கக்கூடிய அருளை நீங்கள் எண்ண முற்பட்டால் உங்களால் முடியாது. அவனுடைய அருளை, அவனுடைய கரிசனத்தை, அவனுடைய காருண்ய பார்வையை உங்களால் எண்ணி முடித்துவிட முடியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பர்களே, நமக்கு யாராவது ஒருவர் நம்முடைய பொருள் தவறி கீழே விழுந்து விட்டது, போகிற போக்கில் எடுத்து கையில் தந்தார், நாம் சிரித்துக்கொண்டே நன்றிங்க என்று நமக்கு தெரிந்த பாஷையில் சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொரு நிமிடமும் நம்மை இயக்கி கொண்டிருக்கிற நம்முடைய ரப்புக்கு எத்தனை முறை நன்றி பாராட்டியிருப்போம் நம் வாழ்க்கையில். ஒரு நண்பர் சொன்னால், என்னுடைய மாமனார் வெளிநாட்டுக்கு போய்விட்டு வரும் பொழுது எனக்கு அன்பளிப்பு தந்தார், இந்த வாட்ச், ரேடோ வாட்ச், இது இத்தனை ஆயிரமாக்கும் என்று பெருமிதத்தோடு சொல்லி முடிக்கும் பொழுது அந்த மாமனாரை நினைத்து மனம் குளிர்கிறார். அவருக்கு என்ன ஆனாலும் என் மேலே ரொம்ப பிரியம், உள்ளபடியே என் மேலே ரொம்ப பாசமானவர், அவருக்கு எல்லாம் நான் கடமைப்பட்டிருக்கேன் என்று சொல்பவர்களை பார்க்கிறோம். அன்பர்களே, வாட்சை மட்டும்தான் மாமனார் கொடுத்தார், அதை அணிவதற்கு கையை கொடுத்தவன் அல்லாஹ். ஓடுகிற வாட்சிலே மணி எத்தனை என்பதற்கு பார்வையை கொடுத்தவன் அல்லாஹ். ஏன், சின்ன முள்ளு இத்திலும் பெரிய முள்ளு இதிலும் இருந்தால் அது இத்தனை மணி என்று சிந்திப்பதற்கும் அதை விளங்குவதற்கும் உண்டான ஆற்றலையும் அறிவையும் தந்தவன் அல்லாஹ். ஒரு வாட்சி தான், அது அன்பளிப்பாக கிடைக்கிற பொழுது கொடுத்தவரை நினைத்து நாம் புலகாங்கிதனை அடைகிறோம். ஆனால் அதை அணிவதற்கு பின்னால் ஏக இறைவனின் அந்த அருள் கடைகளை எத்தனை முறை நாம் உள்வாங்கியிருப்போம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். சில விஷயங்கள் நமக்கு இலவசமாக கிடைப்பதினாலே அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரிவதே இல்லை. பொதுவாகவே இலவசங்கள் அப்படித்தானே, சும்மா கொடுத்தால் எதுவுமே அதனுடைய மதிப்பு தெரியாது என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் நமக்கு சும்மாவே தந்திருக்கிறான் நிறைய அருளை. ஒன்றே ஒன்றுதான், 24 மணி நேரமும் நம் தலையிலிருந்து கால் வரை இரத்தம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இரத்த ஓட்டம் நின்றுவிட்டால் மூச்சும் நின்றுவிடும் இல்லையா? இரத்த ஓட்டம் நின்றுவிட்டால் மூச்சும் நின்றுவிடும். அந்த இரத்தம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், அந்த இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த சுத்திகரிக்கக்கூடிய வேலையை நம்முடைய உடலிலே அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய சிறுநீரகம் சிறப்பாக செய்கிறது. யோசியுங்கள், என்றாவது ஒரு நாள் அது பழுதுபட்டு போனால் டயாலிசிஸ் என்கின்ற ஒரு அமைப்புக்குள்ளே நாம் போக வேண்டியது இருக்கிறது. இத்தனை நாளைக்கு ஒரு முறை இவ்வளவு காசு கட்டி செய்தால்தான் உங்கள் இரத்தத்தை சுத்திகரிப்பு செய்து மறுபடியும் உடலுக்குள்ளே இயக்க முடியும். நான் கேட்கிறேன், நாமே யோசிப்போம், கேள்வியாக வைப்போம். 60 ஆண்டுகள் நான் வாழ்ந்து முடித்திருக்கிறேன், ஒரு நாளைக்கு சுத்திகரிப்பு செய்வதற்கு இத்தனை ரூபாய் என்று கணக்கு போட்டு பார்த்தால் தலை சுத்திவிடும் நமக்கு. அல்லாஹ் கணக்கில்லாமல் செய்து கொண்டிருக்கிறான், இயக்கி கொண்டிருக்கிறான். அது தடைபடுகிற பொழுதுதான் அதனுடைய பெரும் பாக்கியமும் அதனுடைய பேரருளும் நமக்கு புரிய வருகிறது இல்லையா? சில விஷயங்கள் தெரிவதில்லை. நாம் உடலுக்கு தேவையானதை உட்கொள்கிறோம், அது செரித்து உடலுக்கான சத்தாக தனியாக பிரிந்து உடல் இயங்குவதற்காக அது மாறி தேவையில்லாத நச்சுக்கள் கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது. உடலை விட்டு வெளியேற வேண்டும். உணவு தேவையானது சத்தாக போய் மீதி சக்கை வெளியாக வேண்டும். தண்ணீர் தேவையானது உள்ளே போய் அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் எல்லாம் உடலுக்கு போய் மிச்சம் கழிவுகள் எல்லாம் சிறுநீர் வழியாக வெளியே வர வேண்டும். வைத்துக் கொள்ளுங்கள், இதில் ஏதாவது ஒன்றுக்கு முன்னுக்கு முரணாக போனால், நான் ஸ்டாப்பாக போனாலும் பிரச்சனை, போகாமல் இருந்தாலும் பிரச்சனை. அல்லாஹ் சீராக இயக்குகிறான், நமக்கு தெரிவதே இல்லை. சீராக இயக்குகிறான் இல்லையா? போவது போகிறது, தேவையானது உள்ளே இழுத்து கொள்ளப்படுகிறது, தேவையற்றதை வெளியே தள்ளுகிறான். பாருங்கள், அதிலும் ஒரு பேரதிசயம், அற்புதம். மனிதன் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு தேவையில்லாத நச்சுக்கள் வெளியே போக வேண்டும் என்றால், கழிவுகள் வெளியே போக வேண்டும் என்றால், குறிப்பிட்ட இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். நாம் நினைக்க வேண்டும், நான் என்னுடைய கழிவுகளை வெளியேற்றப் போகிறேன் என்று நினைக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த மாதிரியான ஒரு அமைப்புல போய் அமர்ந்ததற்கு பிறகுதான் உடலில் இருந்து வெளியேறுகிறது கழிவு.
வைத்துக் கொள்ளுங்கள். உள்ள போட்ட பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக செரிச்ச பின்னாடி வெளியாகியும் நிலை ஏற்பட்டா என்ன ஆகும்? கதை கந்தலாகி போயிடும் இல்லையா? அன்பர்களே, உடலுக்கு நோவை தரக்கூடியது உள்ளே இருந்தாலும் பிரச்சனை, மொத்தமாக வெளியேறினாலும் பிரச்சனை. ஆனால் அது சீராக இயங்கிக் கொண்டே இருக்கிறது. எனவேதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழிவறைக்கு போய்விட்டு வந்தால் நீங்கள் சொல்ல மறக்காதீர்கள், அல்ஹம்துலில்லாஹ் குஃப்ரானக், உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்விற்கு. நீங்கள் உள்மனதோடு சொல்ல வேண்டும். அஸ்ஹப அன்னியல் அதா வ ஆஃபானி, எனக்கு நோவு தரக்கூடிய அந்த மலத்தை சிறுநீரை என்னிடத்திலிருந்து பிரித்து எடுத்து எனக்கு ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ், உனக்கு எல்லா புகழ். அது உள்ளே இருந்தால் பிரச்சனை, சரியாக வெளியேறவில்லை என்றால் பிரச்சனை. அதை வெளியேற்றி எனக்கு ஆரோக்கியத்தை தந்தாயே அல்லாஹ்வே, உனக்கே எல்லா புகழும். சொல்றோமா இல்லையா? அப்ப அல்லாஹ்விற்கு நன்றி செய்கிற, அவனை புகழுகிற கட்டங்கள் எத்தனை எத்தனை வாழ்க்கையில் இருக்கிறது. அதையெல்லாம் நாம் அனுபவித்து கிடக்கிறோமா? நல்ல ஆடையை உடுத்துவதற்கு அல்லாஹ் தருகிறான். தமிழில் அழகா சொல்லி வச்சிருக்கான், ஆள் பாதி ஆடை பாதி, இல்லையா? ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் தெரியுமா? இதுவெல்லாம் தமிழ் ஒரு அதி அற்புதமான மொழி, அதி அற்புதமான மொழி. எத்தனை எத்தனை நல்ல கருத்துக்களை நம்முடைய உள்ளங்களிலே கொண்டு தேக்கி வைத்திருக்கிறது. ஆள் பாதி ஆடை பாதி. ஒருவரின் ஆடையை வைத்துதான் அவனுடைய அந்தஸ்து, அவனுடைய தரம் நிர்ணயிக்கப்படும். ஆடை இல்லா மனிதன் அரை மனிதன். ஆடை இல்லை என்றால் எவ்வளவு அறிவு இருந்தாலும் அவன் அரை மனிதன் தான், முட்டாள் தான். ஆடை நமக்கு அலங்காரத்தை தருகிறது, நம்ம அவயங்களை மறைக்கிறது.